கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் கார்த்தி வந்துட்டு ஸ்னேகா நீங்கள் எதுக்கு ப்ரோக்ராமுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்னேகா வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இல்லை சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வரல அப்படின்றாங்க. இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ நல்லா ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே எல்லோரும் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ளே போக ஆமாம் ஒரு ஆளுன்னு ப்ரோக்ராமுக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு எரிச்சலில் போய் உட்காடுறாங்க. இருக்கிற வெள்ளிகள் வந்துட்டு பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்னேகாவும் ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க போல். அந்த மாதிரி தான் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த சைடு வீட்டில் காமிச்சிட்ருக்காங்க. தீபாவோட வீட்டில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சந்தோஷமாக வர அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் மைதிலையும் வெளியில் ஆரத்தி தட்டோடு வர்றாங்க. அம்மா எதுக்குமா இது அப்படின்னு சொல்ல ஐயோ அங்கே வந்தவங்க கண்ணெல்லாம் ஓ மேலே தான் இருக்குது, ஏன் கண்ணும் உங்கள் அம்மா கண்ணும் கூட ஓ மேலே தான் இருக்கும், இன்னத்தை சரிதானே அப்படின்னு சொல்ல ஆமாம் மைதிலி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாம் போடுறாங்க. அங்கே வந்தவங்க எத்தனை பேர் ஒன்று புகழ்ந்து பேசினாங்க, எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தீபா அப்படின்னு சொல்ல தீபாவை சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஆரத்தியெல்லாம் எடுத்து தீபாவுக்கு அழகாக போட்டு வச்சு உள்ளே வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தீபா எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீ வந்துட்டு இந்த அளவுக்கு வளருவா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நம்ம குடும்பம் வந்துட்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் கார்த்திக் தம்பி தான் அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்பா வெங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் மாமா ரொம்ப பிஸி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்கிறாங்க. என்னம்மா அண்ணி ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல ஆமடி உங்கள் அப்பா எங்கே இப்போலாம் வீட்டில் தங்குறாரு, அவர் ஒரே பிஸி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க. ஆளுக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் ஃபோன் போட்டு ஏன் ஊருக்காரங்க முதல் கொண்டு பாண்டது உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆளு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமாவுக்கு பதில் சொல்ல தாளலைன்னா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடு ஜானகி சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு யோசிப்பார் உங்கள் அப்பா, இந்த செலவை வச்சு நம்ம பார்த்துக்கலாமா, இனி எனக்கு மாத்திரை மருந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட கூட சொல்லாமல் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் வாசித்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க. ஆமாம் தீபா முன்ன மாதிரி கிடையாது, மாமாவுக்கு இப்போ ரொம்ப ப்ரோக்ராம் புக் ஆகுது, எங்கே போனாலும் சரி தீபா உங்கள் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை பற்றி தான் பேசுகிறாங்களாம். மாமா அதை சொல்லி எவ்வளோ சந்தோஷப்படுறாரு தெரியுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்திக் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல ஆமாம் நாங்கள் யாருமே உனக்கு பண்ண முடியாததை கார்த்திக் தம்பி செஞ்சிட்டாரு, மாமாவுக்கும் அதனால பெருமை, இப்போ நம்ம குடும்பமே நல்லா இருக்குது, முன்னாடியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் நினச்சி பார்க்கவே இப்போ வந்துட்டு மலை மாதிரி இருக்குது, அந்த ரூபஸ்ரீ வேற கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாக ஆடினா அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க. ஆமாத்த நம்ம தீபாவோட திறமையை திருடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச அட்டகாசமாக போட்டால் இப்போ அது நம்ம தீபாக்கே வந்துருச்சு, ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டு தீபாவை எப்படி பெருமையாக பேசுகிறாங்க, இப்போ அவள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே தான் வச்சுக்கிடுவா, அடுத்த தடவைலாம் நானும் அவங்கள எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல திட்டி எடுத்து விட்டுருவேன் அப்படின்றாங்க. ஐயோ வேணாம் இதில் விடு, அதான் நம்ம தீபாவுக்கு வந்துட்டு எல்லாமே சந்தோஷமாக அமைஞ்சிருச்சுல, இனிமேல் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் நம்ம வம்புழுக்கணும், சாக்கடை கண்டா நம்ம தான் தூரம் ஒதுங்கி போகணும், அவங்கக்கிட்ட நம்மளாம் வம்பு வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தீபாவும் சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணி அவங்களால தான் அப்படி பார்த்தா நமக்கு இது கிடைச்சிருக்குன்னு சொல்லணும், ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலைன்னா கார்த்திக் சார் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பேச ஓஹோ கதை அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்க அவருக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது, இந்த டைரக்டர் வேறு அவருக்கு பாடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் அந்த விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு, நான் மட்டும் தான் உங்களை பார்க்கணும் நீங்கள் வந்துட்டேன் அப்படின்றாங்க. உங்கள் அத்தை வீட்டில் அங்கே எல்லாருமே நல்லா இருக்காங்களா, எது சொன்னாங்களா தீபா இப்போ உன்னை நல்லா வச்சுக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மைதிலி வேற கேட்க தீபா யோசிச்சுட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அது லேசப்பட்ட பொம்பளை கிடையாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.